வணக்கம் நண்பர்களே! இன்னைக்குள்ள என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, லைக் நான் வந்து இப்போ நான் சொன்னேன்ல, போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வந்து நான் ரூம் மாறியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இங்கேருந்தும் மாறப்போறேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த இடம் பத்த மாட்டேங்குது. ப்ளஸ் நான் ரெண்ட் பே பண்ணது போக எக்ஸ்ட்ராவா எனக்கு செலவாகுதா, ஸோ அத நான் குறைச்சுக்கலான்னு ஒரு ரூம் மாரிக்க பார்க்குறேன். அத ஏன்டா இப்போ இந்த வீடியோல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இருக்கிற ரூம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசு. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஓகே இது போதும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். பட் ஆனா இன்னைக்கு ஒரு ஆள் வந்து ரூம் பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க, "இது வந்து 3 பேர் தங்குற ரூமு" அப்படின்னு. ஸோ 5 பேர் தங்குற இப்போ நாங்க வந்து 5 பேர் தங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுவே எங்களுக்கு ஸ்பேசியஸா தெரியுது. பிளஸ் நாங்க வந்து அதுக்கான அதிக அமௌண்ட்டும் குடுத்துருக்கோம். ஆனா அவர் எங்கள்ட்ட சொல்லவே இல்ல. இதுல வந்து 5 பேர் தங்குறது அப்படின்னு சொல்லவே இல்ல. சரி 3 பேர் தங்குறதுன்னு எங்கள்ட்ட சொல்லவே இல்ல. இது வந்து 5 பேர் தங்குறது தான் அப்படின்னு சொன்னாரு. பிளஸ் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கப்போ எங்களுக்கு அது எதுவும் பெருசா தெரியல. பட் ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேத்துக்கான நாங்க வந்து 5 பேர் தங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. ஒருவேளை எங்கள ஏமாத்திட்டாரா? அல்லது நாங்களா போய் ஏமாந்துக்கிட்டோமா? அப்படின்னு தெரியல. அப்புறம் ஃபுட்டு வந்து பிஜிய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, லைக் எனக்கு வந்து இன்னைக்கு தோணுச்சு. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கும்போதும் அப்படிதான். எனக்கு ஒரு ப்ராப்பரா நான் வந்து ஒரு ஒரு ரூம்ல தங்குனதே இல்ல. லைக் 2 வருஷம் வெளிய இருந்தேன். 2 வருஷமே பிச்சு 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 ஒரு ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு அக்கா கூட நாங்க வந்து ஒரு லைக் எப்படின்னா, ஒரு ஒரு அக்கா வந்து வீடு வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நாங்க கேட்டோம். அவங்க வந்து ஈஸியா "இல்ல நீங்க காலி பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்ட்டாங்க. எதுக்குன்னு ரீசனே சொல்லல. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களே அந்த வீடு வந்து லீஸுக்கு தான் வச்சிருந்தாங்களாம். லீஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்கள காலி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க மாறுனோம். நெறைய இடத்துல ரூமே இல்ல. கடைசில ஒரு ஆளுக்கு ஒரு அண்ணா குடுத்தாங்க. லைக் கீழ வந்து மெக்கானிக் ஷாப், மேல வந்து எங்களுக்கு ரூமு. அது வந்து ரொம்ப சிறுசா இருக்கும். அதுல வந்து ஒரு 4 பேர் தங்கியிருந்தோம். பட் ஆனா அது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, எங்க இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா மெமரீஸா இருக்கும்ல. அது மாணிக்கு இருந்துச்சு. பட் ஆனா நாங்க வீடுன்னு பார்க்குறப்போ, என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்தோம்ல, அப்போ வந்து ரெண்ட் ரூ. 3000 குடுத்து ஒரு 4 பேர் ஷேரிங்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அது வந்து 1 பிஹெச்கே. ஆமா. 1 பிஹெச்கே ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பெரிய ரூம், பெரிய ஹால் எல்லாமே பெருசா இருந்துச்சு. அது வந்து ஒரு எனக்கும் என் ஃப்ரெண்டு நாங்க 2 பேர் தனியா வந்துட்டோம். என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வந்து பிஜில தங்கியிருந்தான். அவன் வந்து காலேஜ் படிக்கும்போது. ஸோ அவனும் வெளிய வந்துட்டான். நான், என் ஃப்ரெண்டு 2 பேரு. 3 பேரு. என்ன சொல்றதுன்னா, 3 இடியட்ஸ் மாரி நின்னுட்டு இருந்தோம். திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டுட்ட மட்டும் ஒரு பைக் இருந்துச்சு. லைக் அந்த பைக்குக்கான மெமரீஸ் எவ்வளவோ இருக்கு. அவன் பைக்குன்னு சொல்லவா? அல்லது அவன் பைக்ல அவன்ட்ட இருக்கிற பைக் என்னோட பைக்குன்னு சொல்லவாங்கிற அளவுக்கு அவன விட நான் தான் அதிகமா யூஸ் பண்ணேன் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது. ஸோ அந்த பைக்குக்கும் பெரிய நன்றி சொல்லணும். நான் அந்த பைக்க வச்சு நெறைய சேட்ட பண்ணியிருக்கேன். கீழ போட்டுருக்கேன். நான் கீழ விழுந்திருக்கேன் அந்த பைக்ல இருந்து. ஸோ அது அது எல்லாத்துக்குமே அவன் வந்து சங்கடப்படல. எப்படின்னா, "டேய் ஏன்டா இப்படி பண்ணன்னு" என்ன ஒரு வாட்டி கூட திட்டுனதில்ல. ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி சொல்லணும்னா, எனக்கு காலேஜ்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் கெடைச்சு. பிளஸ் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் ஹெல்ப்ன்னு கேட்டா அவங்க பண்ணுவாங்க. மாசமானா நான் செலவு பயங்கரமா பண்ணுவேன். அது எப்படி சொல்றதுன்னா, செலவு பண்ணாலும் அவங்க சொல்லுவாங்க, "இவ்வளோ செலவு பண்ணாதடான்னு" சொல்லிட்டு அமௌண்ட் கேட்டா குடுப்பாங்க. இல்லாதப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. கூட்டு போய் சாப்பாடு வாங்கி குடுப்பாங்க. இது வந்து எமோஷனலா போனாலும், பட் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் சைடு இருக்கிறப்போ, ஆனா வீடு எப்படி சொல்றதுன்னா, அந்த 2 பேருமே அவங்களுக்கு வந்து பொறுமையே கிடையாது. கோவம் பயங்கரமா வரும். ஸோ அவங்க வந்து வெளிய எப்படி சொல்றதுன்னா, நாங்க 3 பேரும் வெளிய வந்துட்டோம். அவன் ஒரு பிஜில இருந்தான். நாங்க 2 பேரும் தனியா வீட்ல இருந்தோம். 2 பேர் நாங்க 2 பேரும் அவன் ஒருத்தன் வெளிய வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறமா நாங்க வந்து வீடு தேட ஆரம்பிச்சோம். தேடி ஒரு சின்ன சின்ன வீடு. ஆமா. அது வீடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அங்க இருந்தோம். அங்க இருக்கும்போது தான் என் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து டைபாய்டு வந்துச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹீட்டு, ஃபேன் ஒழுங்கா ஓடாது. இப்ப நம்ம தூங்குனோம்னா, எந்திரிச்சு பார்க்குறோம்னா, பெட் இருக்கும். அந்த பெட் ஃபுல்லா வேர்த்திருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு ஹீட் இருக்கும். ஆனா காலைல அப்பவும் நாங்க ஜாலியா தான் இருந்தோம். ஜாலியா இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் ஆனா, அந்த வீடு மட்டும் எங்களுக்கு செட் ஆவல. சரி அங்கருந்து வீடு மாறுவோம்னு மாறுனோம். மாறி இன்னொரு அண்ணா வந்து நாங்க நாயா பேயா திரிஞ்சோம். ஃபர்ஸ்ட்டு அவங்க வீடு மாறுன உடனே 2 பேரும் டென்ஷன் ஆனாங்க. அதுல ஒருத்தன் கன்வின்ஸ் ஆயிட்டான். இன்னொருத்தன் இந்த டைபாய்டு வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அவன் அவன் வந்து கன்வின்ஸ் ஆகல. என்னடா இது அப்படின்னு டென்ஷனாலே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய லாங் கேப் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசம் தேடி இருக்கோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 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 ரூம் வந்து ஒரு மணிக்க. நான் நெனச்ச நேரம் போய்க்கலாம், நெனச்ச நேரம் இருந்துக்கலாம். லைக் நாங்க ஒரு 6 மாசம் ஆமா. லிட்டரலா ஒரு 6 மாசம் வந்து வாடகை குடுக்காம அவங்க கூடயே தங்கிக்கிட்டு இருந்தோம். அதுல தான் நாங்க அட்வான்ஸ் சேர்த்து வச்சோம். நானும் இன்னொரு ஃப்ரெண்டும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வீடு 3 மாசம் கழிச்சு தேடணும்னு சொன்னோம்ல. அங்க போய் பேசி அந்த ரூமே சிறுசு தான். பட் ஆனா எங்களுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, ரூம் எங்களுக்குன்னு ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். அதுல போய் நாங்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அட்வான்ஸ் எல்லாம் பேசிட்டோம்.
ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். ஒரு கடை வச்சிருக்காரு. ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு. நாங்க அவர்ட்ட போய் பேசினோம். "தம்பி எடுத்துக்கோங்க தம்பி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொன்னாரு. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு திருப்பி திருப்பி வந்து நாங்க அட்வான்ஸ் குடுக்க போறப்போ சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, "தம்பி திங்ஸ் எல்லாம் நான் அந்த ரூம்ல வைக்க போறேன். பத்தாததுக்கு இந்த இந்த வீட்டு ஓனர் அவர் இல்லையாம். வேற யாரோ வரான். அவங்க வருவாங்க" அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கே தெரிஞ்சு அது பொய் தான். சரி நம்மள தங்க விடக்கூடாதுன்னு சொல்றாருன்னு. அப்பம்போது 3 பேருமே மனசு உடைஞ்சுட்டோம். என்னடா இது அப்படின்னு. மறுபடியும் என்ன வேற என்ன பண்ணேன், அங்க வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து இன்னொரு இன்ஜினியரிங் பசங்க ரூம்ல போய் வச்சிருந்தோம். அவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்டா லிட்டரலா எனக்கு நெறைய சர்க்கிள்ல நல்லா நெறைய ஹெல்ப் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் தான். லைக் ஃபைனான்ஷியலா ஃபேமிலியா இருந்தாலும், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபைனான்ஸையும் தாண்டி எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அவங்க ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தாங்க. ஏன்னா நான் நெறைய சேட்ட பண்ணுவேன். ஏதாவது சம்மந்தமே இல்லாததுல போய் சண்டை இழுத்துட்டு, வம்பு இழுத்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்குன்னே வந்து சேரும். அது எல்லாத்தையுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நல்லா இருந்து பார்த்துக்கிட்டாங்க. எங்கெங்கேயோ ட்ராக் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் அவ்வளோ இருக்கு சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் இன்ஜினியரிங் பசங்க ரூம்ல வச்சுட்டோம். வழக்கம் போல நாங்க நான் சொன்னேன்ல இன்னொரு கேங் அவைங்க கூட போய் தங்கணும். அதுல தங்கி ஒரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு வீடு கிடைச்சுச்சு. அது எப்படின்னா, செகண்ட் இயர் பாதிக்கு அப்புறம் நாங்க ஒரு ஒரு ஹால்ஃப் செம் ஆமா. லிட்டரலா எப்படின்னா ஒரு செம்மே வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் தங்கியிருந்தோம். அங்க இருந்து மறுபடியும் வீடு மாறுறோம். அவனும் வீடு மாறுற நிலைமை வந்துச்சு. நாங்களும் வீடு மாறுற நிலைமை வந்துச்சு. வீடு அங்கேருந்து மாறினோம். என் ஃப்ரெண்ட்ஸும் மாறுனாங்க. ஆனா ரீசன் நாங்க இல்ல. அவங்களாவே மாறுனாங்க ஒரு சில வேற ரீசனுக்காண்டி. அதுக்கப்புறம் அங்கேருந்து மாறி நாங்க ஒரு சைடு பிரிஞ்சு போனோம். அவங்க ஒரு சைடு பிரிஞ்சு போனாங்க. அது வந்து 3 இயரா ஸ்டார்ட் ஆச்சு. அது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் தனியா எப்படி சொல்றதுன்னா, பிஞ்சு இருந்துச்சு. சரி நாங்க கடைசியா ஒரு வீடுக்கு புடிச்சோமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா புடிச்சோம். அதுல வந்து நாங்க லிட்டரலா ஒரு 1 இயர் தங்கிட்டோம். அது ஒரு 10 மாசம். ஆமா. ஒரு 9 டூ 10 மாசம் தங்கிட்டோம். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா ஒரு 10 மாசம் இருந்திருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அந்த ரூமே ரொம்ப சிறுசு தான். எப்படின்னா, சின்னது தான். ஒரு ஆளுக்கு சம்திங் எப்படின்னா, அதுல வந்து 3 பேர் தங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹால் அவ்வளோதான். அதுல 3 பேர் தங்கிக்கிறணும். ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அதுல வந்து 3 பேர் ட்ரெஸ் வச்சுக்கிறணும். அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரெண்ட் வந்தான். அவங்க கூடயே தங்கிக்கிட்டோம். அப்படியே ஜாலியா போச்சு. ஸோ எங்களுக்கு வீடு மட்டும் தான் குறையாவே இருந்துச்சு காலேஜ் படிக்கும்போது. நெறைய சங்கடங்கள் இருந்துச்சு. பட் ஆனா அந்த வீடு தேடுறப்போ வந்து எங்களுக்கு நெறைய லெசன்ஸ் சொல்லிக் குடுத்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் குடுத்துச்சான்னு தெரியல. பட் ஆனா எனக்கு நெறைய சொல்லிக் குடுத்துருக்கு. ஸோ அது வந்து அன்னையோட முடிஞ்சிருச்சு. சரி சென்னை வந்து பார்த்துக்கலான்னு பார்த்தா, சென்னையில ஃபர்ஸ்ட் பீச்ல தங்குறப்போ ஜாலியா இருந்துச்சு. கிடைச்சு ஓகே செட்டில் அப்படின்னு நெனச்சேன். என்ன மாத்தி விட்டாங்க. இங்க போரூர் வந்தேன். போரூர்ல ஒரு கிச்சன்ல ஃபர்ஸ்ட் தங்கியிருந்தேன். கிச்சன்ல இருந்து இல்ல இதான் பெர்மனன்ட்னு நெனச்சேன். இல்ல இது வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு ஒரு 4 டேஸ்ல காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க பிஜிக்கு வந்தேன். பிஜிலயும் என்னடா இது அப்படின்னு பார்த்தா, ஓகே 5 மெம்பர்ஸ் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பழசு அங்கேயே இருந்துட்டோம், இங்க இருக்க முடியாதுன்னு நெனச்சேன். அது எனக்கு இம்பாக்ட் ஆகாம எவ்வளோ நேரம் இம்பாக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா, இன்னைக்கு சாயங்காலம் இப்போ ரீசன் ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னுக்கிட்ட அவர் வந்து பேசுறது வரைக்கும். அவர்னா கீழ ஒரு 3 பேர் பசங்க தங்கியிருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, "ப்ரோ நாங்க 1 இயரா இங்க தான் இருக்கோம். இதுல 3 பேர் ஷேரிங் தான்" அப்படி சொன்னோனே நான் மனசே விட்டுட்டேன். அதான் சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ வந்து சும்மா ஜாலியா தான் போயிருக்கும். ஸோ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க அண்ட் பை கைஸ்.